குருவே சரணம் நிகழ்ச்சியில் எண்ணற்ற மகான்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம். இந்த வகையில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற சித்தர் பேர் பொற்காசு சித்தர்னு பேர். இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் சுப்பிரமணியம். அகஸ்திய மாமுனிவர் வச்ச பேர் குருசாமி. பின்னாட்களில் மக்கள் வச்ச பேர் பொற்காசு சித்தர். இவரோட பேர் சுப்பிரமணியம். எங்கே பிறந்தார்? திருநெல்வேலி. அங்கே தான் பிறந்தார். பிறந்து கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு பக்தி தியானம் இதிலெல்லாம் இவருக்கு ஒரு நாட்டம் வந்து முழுக்க முழுக்க இந்த பக்தி அது போல காணப்பட்டார். அதுதான் அவருக்கு பிரதானமாச்சு. எங்கே உட்கார்ந்தாலும் தவத்தில் உட்கார்ந்துடுவார். பல மகான்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு தன்னோட மனசில் ஒரு பிரார்த்தனையை வச்சுப்பார். அகஸ்திய மாமுனிவர் நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அகஸ்திய மாமுனிவர், இந்த அகஸ்திய மாமுனிவர் கைலாசத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார். இந்த தமிழகத்தில் பல பகுதிகளில் பல ஊர்களுக்கு வந்திருக்கார். எங்கெல்லாம் அகஸ்திய மாமுனிவர் வருகிறாரோ அந்தந்த இடத்துல ஒரு லிங்கம் ஸ்தாபித்து அகத்தியர் தனது வழிபாடுகளை நடத்தி இருக்கார். அந்த லிங்கங்கள் அகஸ்தியர் பேர்ல அகஸ்தீஸ்வரர், அகஸ்தீஸ்வரமுடையார் அப்படிங்கிற பெயரில் வழங்கப்படுகின்றன. அதாவது சித்தர்கள் அத்தனை பேருக்கும் தலைமை, ஒரு லீடர்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் யார் அப்படின்னா அகஸ்தியர், போகர், கருவூரார், இவங்கெல்லாம் அந்த பொறுப்பில் இருந்தாங்க. இவங்களால எல்லாம் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இவங்களாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க. இந்த அகஸ்தியரை மனசில் நினைக்கிற ஒரு நாளைக்கு அகஸ்தியர் இவருக்கு முன்னால் தோன்றுகிறார். யாருக்கு முன்னாடி? இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, சுப்பிரமணியன். அந்த சுப்பிரமணியனுக்கு முன்னாடி தோன்றுகிறார். அப்பா, நீ தவம் இருக்கியே, என்னை மனசில் நினச்சிட்டு இருக்கியே, உனக்கு நான் அருள் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சில மந்திர உபதேசங்களை பண்றார். மந்திர உபதேசம். அந்த மந்திர உபதேசம் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு தீட்சை, அதாவது ஒரு துறவு நிலைக்கு செல்லுதல், அந்த தீட்சை கொடுக்கிற. அந்த தீட்சை கொடுத்த பிறகு அகஸ்தியர் அவரை ஆட்கொண்டு ஆசிர்வதித்த பிறகு இங்கிருந்து மறைந்து விடுகிறார். யாரே? அகஸ்தியர் மறைஞ்சிட்டார். இவர் மறைந்த பிறகு திடீர்னு தனக்கு முன்னால தோன்றி தீட்சை கொடுத்து மந்திர உபதேசம் பண்ணி இதெல்லாம் இத்தனை அருள் கிடைச்ச காரணத்தினால இவருக்கு எல்லாமே கிடைச்சிடுது. அப்பதான் குருசாமிங்கிற பேரையும் வைக்கிறார். யார்? அகஸ்தியரே வைக்கிறார். அந்த குருசாமிங்கிற பேர் வச்ச பிறகு, அந்த அகத்தியர் மறைந்த பிறகு சகல கலைகளும் இவருக்கு சித்திக்கின்றன. சகல கலைகள் அப்படின்னா என்ன? முக்கியமாக சித்தர்களுக்கு அஷ்டமா சித்திம்போம், 8 விதமான சித்து திறமைகள். அனிமா, லகிமா, மகிமா, இப்படி நிறைய சொல்லுவோம். ஒன்னொன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இதெல்லாம் சாதாரணமாக நமக்கு கிடைக்காது, மனிதர்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் தவம் இருந்து தவ வலிமையின் மூலமாக நாம் எவரை குறித்து தவம் செய்கிறோமோ அவரிடம் இருந்து பெறுவது. இப்போ திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் கோபுரத்திலிருந்து கீழே குதிச்சார். எதுக்காக? தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று. அவர் குதிக்கின்ற வேளையில் 2 கரங்கள் அவரை தாங்கி பிடிக்கின்றன. யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் அவரை தாங்கி பிடிச்சு அவருக்கு அருள்கின்றான். நீ சாக பிறந்தவன் அல்ல, என்னை பற்றி எழுத பிறந்தவன், நீ திருப்புகழ் பாட வேண்டும்னு சொல்ற. எனக்கு எப்படி பாட தெரியும்? எனக்கு பாடவே தெரியாது, என்னை எதுக்கு காப்பாற்றின முருகா அப்படின்னு கேட்கிறார். அப்ப முருகன் என்ன பண்றான்? தனது வேலினால் அவரது நாவில பீஜாட்சர மந்திரங்களை எழுதுகிறான். அடுத்த கணம் அவருக்கு எல்லா சித்திகளும் கிடைத்து விடுகின்றன. எல்லாம் கிடைச்சி கொடுத்து அருணகிரிநாதருக்கு. அப்பதான் முத்தை தெரு பத்தி தெரு அந்த பாடலை பாடுகிறார். அதே போல அகஸ்தியர் தோன்றி
இந்த சுப்பிரமணியனுக்கு ஆசீர்வாதம் செய்த பிறகு அவருக்கு குருசாமிங்கிற ஒரு திருநாமம் கிடைக்கிறது. சகலவிதமான கலைகளும் அவருக்கு வாய்க்கப்பெறுகிறது. என்ன பண்றார்? பலரது நோய்களை எடுக்க முடிகிறது. வர்மக்கலை அவருக்கு தெரிகிறது. இன்னும் என்னென்ன கலைகள் இருக்கின்றனவோ அத்தனை கலைகளும் அவருக்கு மிக சுலபமாக கிடைக்கின்றன. இதெல்லாம் கிடைச்ச பிறகு தனக்கு தவம் சித்தியாகிவிட்டது. தான் பல இடங்களுக்கு பயணப்பட வேண்டும், பல கஷேத்திரங்களை தரிசனம் பண்ணணும், பல முனிவர்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு புறப்படுகிறார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.